ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட்லாம் நம்ம வீட்டிலே எடுக்கணும் சார்? வீட்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த வைரஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ளூ அப்படின்றது ரொம்ப காமன் இந்த சீசனில், இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ இந்த வயதானவர்கள் மற்றும் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள ஒரு பாப்புலேஷன்ஸுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப அவசியம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ அவங்களுக்குலாம் அந்த ஃப்ளூக்கு வந்து தனி வந்து தடுப்பூசியே இருக்குது, ஓகேங்களா. இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின்னு சொல்லுவாங்க. அந்த வேக்சின் வருஷம் வருஷம் இந்த செப்டம்பர் அக்டோபரில் தான் போடணும். போட்டோம்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகும். ஸோ தட் நம்மளுக்கு இந்த டிசம்பர் ஜனவரி அப்போ கேசஸ் இன்னும் ஏறும். அந்த மாதிரி டைம்ஸில் நம்ம வந்து தடுத்து கொள்ள முடியும். ஸோ இந்த எதிர்ப்பு சக்தி குறைவான பாப்புலேஷன் மற்றும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தடுப்பூசி போடுங்க அப்படின்றது முதல் இம்பார்ட்டண்ட் அட்வைஸாக இருக்குது. இதை தாண்டி உங்களோட இணை நோய்களை கண்ட்ரோல் கொண்டு வந்துக்கிறது ரொம்ப முக்கியம். இத்தனை நாள் சுகர் மேபி நீங்கள் ஒரு 500 400 கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுருந்துருக்கலாம். பட் ஆனால் வந்து இந்த சீசன்ஸ் அப்போ சுகரை கண்ட்ரோல் கொண்டு வரணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அந்த சுகர்ஸ் ஹையாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஈஸியாக அதிகமாகும். அப்போ சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது, இந்த எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்க பாப்புலேஷன், எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி பேஷண்ட்டு, டயாலிசிஸில் இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து இந்த பப்ளிக் பிளேசஸ்க்கு போகும்போது மாஸ்க் அணிஞ்சிட்டு போகிறதுன்றது ரொம்ப முக்கியம்.